அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர சஜித் பிரேமதாசவிடம் ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை. வாக்காளர் ஒருவருக்கு 1000 ரூபாய் கோரிக்கை விடுத்துள்ள பிரதான வேட்பாளர்கள். தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு முச்சக்கர வண்டி சாரதி கொலை. ஜனாதிபதியின் வெற்றி தமிழ் மக்கள் கையில், சாணக்கியன் திட்டவட்டம். சஜித்திடமிருந்து விலகியமைக்கான காரணத்தை வெளிப்படுத்திய பொன்சேகா. ரணிலிடம் சென்றவர்கள் தொடர்பில் மனம் திறக்கும் மஹிந்த. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதிர்கால திட்டம் அனுர எடுத்துரைப்பு. மொட்டு கட்சியின் திட்டங்களுக்கு தடையான கோட்டாபயவின் செயல், அச்சத்தில் முக்கியஸ்தர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரிடம் ஜனாதிபதி கோரியுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து வாபஸ் பெற்றுக்கொண்டு 5 ஆண்டுகளுக்கு தமக்கு ஆதரவளிக்குமாறு கோரியுள்ளார். சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, ஹர்சடி சில்வா, சுனில் ஹந்துநெத்தி போன்றவர்களினால் இந்த நாட்டின் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அரசாங்கம் கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் பாரிய முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசியல் மேடைகளில் மக்களின் கஷ்டங்களை பற்றி பேசுவது பொருத்தமற்றது என ஜனாதிபதி விமர்சனம் செய்துள்ளார். அனுரகுமார மற்றும் சஜித் ஆகியோர் இதனை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டிருந்தால் நெருக்கடியான தருணத்தில் இந்த நாட்டை பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை திருத்தினால் மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை இழக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை 1000 ரூபாய் வரை வழங்கப்பட வேண்டும் என பிரதான வேட்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பான முன்மொழிவுகள் குறித்த இறுதி தீர்மானம் எதிர்காலத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வேட்புமனுக்கள் பெறப்பட்ட 5 நாட்களுக்குள் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் அங்கீகரிக்கப்பட்ட தொகை வர்த்தமானியில் வெளியிடல் குறித்து முடிவெடுப்பதற்கான வேட்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் தேர்தல்கள் ஆணைக்குழு வளாகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ரத்நாயக்க, நாட்டின் ஆட்சியாளரை தெரிவு செய்யும் பரிவர்த்தனை பணத்திற்கு விற்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் உள்ள விடயங்கள் ஆணைக்குழு எதிர்பார்த்தது போன்று நடக்கவில்லை. மேலும் வாக்காளர்கள் நுகர்வோராக மாறுவதற்கு இடமளிக்க கூடாது என்றார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் செலவிட்ட தொகை தொடர்பான அறிக்கையை தேர்தல் முடிவடைந்த 20 நாட்களுக்குள் ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இலத்திரனியல் ஊடகங்களூடாக ஒரு வேட்பாளருக்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நிறுவனத்துக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது. தேர்தல் காலத்தில் பல்வேறு நன்கொடைகள் செய்து வாக்களிக்க முயற்சிப்பதன் மூலம் வாக்காளர் அவமானப்படுத்தப்படுவதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறும் வாக்காளர்களை கைது செய்து போலீஸ் பிணை வழங்காது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர். இதன்படி நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவிற்கமைய செயற்பட போலீசார் தீர்மானித்துள்ளனர். போலீஸ் பிணை வழங்கும் போது பக்கச்சார்பாக செயற்படுதல் தொடர்பில் போலீசார் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்களை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குறிப்பாக தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் பத்தரமுல்லை அகுரேகொட அரப்பிட்டிய 10வது லேன் பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 45 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் முச்சக்கர வண்டி பழுது பார்க்கும் நிலையத்துக்கு அருகிலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர் தொடர்பில் வேறு தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர்தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் இம்முறை பல அபிவிருத்தி திட்டங்களை என்னால் மேற்கொள்ள முடிந்துள்ளது. வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர்தான் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வர வேண்டும். அவ்வாறான சூழல் வருகின்ற போதுதான் தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க முடியும். நாம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும். எனவே வடக்கு கிழக்கு மக்களுக்கு நன்கு சேவை செய்பவரை நன்கு அறிந்து எமது மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற ரீதியில் நாடு நெருக்கடியை எதிர்கொண்ட போது நாட்டை பொறுப்பேற்க தவறியதன் காரணமாகவே சஜித் பிரேமதாசவுடனான கூட்டணியில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்திருந்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரான சரத் பொன்சேகா நேற்று பங்கேற்றிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு நெருக்கடியை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியாக பதவி வகித்த கோட்டாபய ராஜபக்ச தப்பிச் சென்றபோது நாட்டை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் குறித்த பொறுப்பிலிருந்து விலகிச் சென்றதாகவும் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாம் எந்தவொரு கட்சி சார்பாகவும் செயற்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தீர்மானித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தன்னை கைவிட்டு ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்த சென்றவர்களை பார்த்து சிரிப்பதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுடன் கண்டி தலதா மாளிகையில் தரிசனம் செய்து மகாநாயக தேரர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வருகை தந்தபோது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு தேர்தலும் சவாலானது என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச வெற்றி ஈட்டுவார் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் கட்சியை விட்டு சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு மஹிந்த ராஜபக்ஷ சிரித்துக்கொண்டே, எனக்கு அருகில் ஒரு சலூன் கதவுள்ளது, நீங்கள் செல்லலாம், நீங்கள் வரலாம், அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரலாம் எனவும் பதிலளித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பான திட்டங்கள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தங்காலை பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தமது அரசாங்கத்தின் கீழ் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகள் அகற்றப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இழந்த வரி வருவாய் ஈட்டும் வகையில் வரிகள் எளிமைப்படுத்தப்பட்டு அது தொடர்பான வரித்திட்டம் தயாரிக்கப்படும் எனவும் அனுர தெரிவித்துள்ளார். மேலும் அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் வெள்ளவத்தி காலிவீதி மகாசங்க சபை செயலாளர் அலுவலகத்தில் இலங்கை அமரபுர மகாசங்க சபையின் உபத்தலைவர் அதிசங்கைக்குரிய மஹால்கே நாகித மகா நாயக தேரரை சந்தித்துள்ளார். இன்றளவில் நாட்டின் நிலவுகின்ற அரசியல் நிலைமை பற்றி அவரை உள்ளிட்ட மகா சங்கத்தினருடன் கலந்துரையாடி திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அவர்களின் நல்லாசியை பெற்றுக்கொண்டார். கோட்டாபய ராஜபக்ஷவின் பலவீனமான அம்சமே மொட்டு கட்சியின் திட்டங்களுக்கு தடையாக அமைந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இதன்போது கட்சி அலுவலகத்தில் ஊடகவியலாளர்களிடம் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மஹிந்த ராஜபக்ஷவின் அபிவிருத்தி வேலை திட்டத்தை கடந்த காலங்களில் வேறு எந்த தலைவர்களும் கண்டுகொள்ளவில்லை. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவினால் மட்டுமே அந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும். கோட்டாபய ராஜபக்ஷவிடம் பலவீனமான ஒரு அம்சம் காணப்படுகிறது. ஆனால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது. மஹிந்த ராஜபக்ச செய்த பணிகளை கோட்டாபய செய்யாவிட்டாலும் அவரை வெற்றிகரமான தலைவராக நாம் பார்க்கிறோம். இதற்கமே ராஜபக்ஷவின் கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு மிகவும் பொருத்தமானவர் அவரது மகன் நாமல் ராஜபக்ஷ. எனவே நாமல் ராஜபக்ஷவை கட்சி வேறுபாடின்றி ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். மஹிந்த சிந்தனையின் தடைப்பட்ட அபிவிருத்தி முன்னெடுத்துச் செல்வதற்கு 38 வயதான இளம் தலைவர் மிகவும் பொருத்தமானவர் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.